ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் தெலுங்கு படமான கண்ணப்பா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது ஸ்ரீ காளஹஸ்தி மகாத்மியம்னு இருக்கிற புக்கை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்டிருக்கு. இந்த பிரம்மாண்டமான படத்தில் விஷ்ணு மஞ்சு டைட்டில் ரோல்லையும் அக்ஷய்குமார், மோகன்லால், பிரபாஸ் முக்கிய ரோல்லையும் வராங்க. வடிவடியாக சொல்லப்படுற பக்தி புராணத்தை இப்போ இருக்க ஆடியன்ஸுக்கு திரும்பவும் பார்க்க வைக்கணுன்ற ஒரு சீரியஸான நோக்கத்தோட வெளிவந்திருக்கு இந்த படம். இந்த படத்தில் அர்ஜுனனோட மறுபறவைன்னு நம்பப்படுற ஒரு நாத்திக வேட்டைக்காரனான திண்ணன் சிவபெருமானோட தீவிர பக்தரை எப்படி மாறாரு, அடுத்து அந்த தீவிர நம்பிக்கையோட உச்சமா அவர் தன்னோட கண்களே தெய்வத்துக்கு அர்ப்பணிச்சு திண்ணப்பா கண்ணப்பான கதையை தான் இதில் பார்க்குறோம். இந்த கண்ணப்பாவோட கதையை லேட்டஸ்ட் டெக்னாலஜி, பெரிய ஸ்டார் ஆக்டர்ஸுங்களை கேமியோ பண்ண வச்சு கூடவே ஸ்ரீ காளஹஸ்தியோட இம்பார்ட்டன்ஸையும் இந்த படத்து மூலமாக பேசியிருக்கிறதுக்கு பாராட்டணும். திண்ணாவோட முன்ஜென்மத்தில் அர்ஜுனனா இருக்கும்போது கரெக்டாக ரோலில் வர மோகன்லாலை சந்திக்கிற இடம் சூப்பர்னா, ருத்ராவா பிரபாஸ் வர இடம் ரசிகர்களுக்கு கூஸ் பம்ப்ஸ் தான். பிரபாஸ் மோகன் பாபுவோடையும் மஞ்சு விஷ்ணுவோடையும் நடக்கிற மோதல் சீனுங்க நல்லா அமைஞ்சிருக்கு. இந்த இடத்துல வர டயலாக்ஸும் நல்லா எழுதியிருக்காங்க. படம் முழுக்க ஒரு ஜென்யூனிட்டியை கொடுத்தாலும் சுவாரஸ்யமாகவும் அதே சமயம் கோர்வையான டிராமாவை டெலிவர் பண்ண முடியல. பாட்டாக தான் நல்லா இருக்கு. இந்த வாயு லிங்கத்தை பற்றி சொல்லியிருக்கலாம். அப்படியே ஃபிளிப் சைடில் பார்த்தா லென்த்தியான ரொமான்டிக் ட்ராக்கும் அடிக்கடி வர பாட்டுங்களும் ஃபர்ஸ்ட் ஆஃப் இழுக்குது. அதுக்கு மேலே மனசில் பக்தியை ஏற்றணுன்ற இருக்கும் பட்சத்தில் ஹீரோயினை அப்படி காட்டணுன்றது அவசியமா? அடுத்து லென்த்தியான ஆக்ஷன் சீக்வன்ஸுங்க வேற. இதில் திண்ணாவோட உள் மனப்போராட்டங்களில் இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தியிருந்தாங்கன்னா அவர் பக்தியில் முழுகிற அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு கொஞ்சம் வெயிட் இருந்திருக்கும். மெயினாக கோர்வையாக சொல்கிறதுல கோட்டை விட்டாங்க. எது எப்படியோ கிளைமேக்ஸில் எந்த நோக்கத்தோட இதை எடுத்தாங்களோ அதை அச்சீவ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். படம் விஷுவல்லையும் தெய்வீக மூமெண்ட்ஸ்லையும் நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்கு. அடுத்து பேக்ரவுண்ட் ஸ்கோரும் அதோட ஸ்ட்ராங் பாயிண்ட்னு சொல்லலாம். அங்கங்கே விஎஃப்எக்ஸ் தான் கொஞ்சம் தடுமாறி இருக்கு. முதல்ல நீங்கள் மோகன்லால் கேமியோ வர வரைக்கும் பொறுமையாக இருந்தீங்கன்னா மோகன்லால், பிரபாஸோட கேமியோஸு, விஷ்ணு மஞ்சுவோட கிளைமேக்ஸ் பர்ஃபார்மன்ஸு, அந்த கடைசி 20 நிமிஷம் நல்ல பேக்ரவுண்ட் மியூசிக்னு படத்தை பார்க்க தோணுது. ஸோ பக்தியில் திளைக்கணும்னா தியேட்டருக்கு போய் பாருங்கள், தமிழ் டப்லேயே இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் இன்னொரு சுவாரஸ்யமான விமர்சனத்தோடு சந்திக்கிறேன். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.